மாற்றக்கூடிய கிளைக்கழகத்தினுடைய முன்னணி நிர்வாகிகளே, கிளை செயலாளர்களே, இந்த நிகழ்ச்சி சார்பில் என்னுடைய பணிவான ஒரு வாசகம், உழைப்பவனே உயர்ந்தவன் என்ற கொள்கையோடு தான் ஒரு தமிழகத்தில் ஒரு புரட்சி இயக்கத்தை உருவாக்கியவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். இல்லாமல் அமெரிக்காவிலே சிகிச்சையிலே படுத்துக் கொண்டு முதலமைச்சராக ஆட்சி செய்ததென்றால் புரட்சி தமிழர் நம்முடைய புரட்சி தலைவர் எம்ஜிஆரும் ஆட்சி செய்ததென்றால் புரட்சி தமிழர் நம்முடைய புரட்சி தலைவர் எம்ஜிஆரும் சந்தையை திறக்கப்பட்டு பெண்களுடைய கண்ணீர் ஆறாக ஒரு பக்கம் ஓடிக்கொண்டிருக்கிறது. கூலிப்படையே இந்த கட்சிக்குரிய செல்வாக்கை நீங்கள் காப்பாற்றி கொடுத்தமைக்காக இந்த நேரத்திலே எங்கள் அனைவரும் சார்பிலே உங்களுக்கு நன்றி வணக்கத்தையும் தெரிவித்து, இந்த 2வது இடம் வரக்கூடிய காலங்களிலே அண்ணா இப்படிதான் போனோட்டம் சொன்னாங்க. சென்னையில மழை வந்துச்சுன்னு கேட்டோம். 5000 கோடி கொடுத்தது என்னாச்சுன்னு மத்திய நிதியமைச்சர் கேட்கிறாங்க. ஆனா அவங்க எந்த திட்டப்பணிகளும் இன்னும் முடிக்கல. இப்படிதான் முதல் தடவை சொன்னதை நம்பி மக்கள்லாம் வெளியே நிறைய பேருடைய உயிர் பறி போனது. தூத்துக்குடியில நிறைய பேர் உயிர் பறி போனது. அதற்கெல்லாம் இன்னும் முறையாக நிவாரணம் கூட அவங்க வழங்கவில்லை. கேட்டால் மத்திய அரசு தரவில்லை என்று சொல்கிறார்கள். மத்திய அரசு இடத்து கொடுப்பதற்கு முன்பாகவே மாநில நிதியில இருந்து கொடுப்பதற்கு வழிவகைகள் இருக்கிறது, முன்னுதாரணம் இருக்கிறது. அம்மா அவர்கள் காலத்திலே, புரட்சி தலைவர் எடப்பாடி அவர்கள் காலத்திலே, நான் வருவாய்த்துறை அமைச்சராக இருக்கிற அந்த அனுபவத்திலே சொல்லுகிறேன், தேசிய பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து பணம் வருவதற்கு முன்பாகவே மக்களின் துயரை துடைப்பதற்கு, கண்ணீரை துடைப்பதற்கு, அவர்களை பாதுகாப்பதற்கு மாநில நிவாரண நிதியிலிருந்து நாம் ஒதுக்கீடு செய்து, தேவையான நிதியை கூடுதலாக ஒதுக்கீடு செய்து கொடுப்பதற்கு எந்த தடையும் இல்லை. யாரும் அதை தடுக்கவும் இல்லை. ஏனென்றால் இன்றைக்கு திமுக அரசு நிர்வாக குளறுபடியின் காரணமாக 3 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கிறார்கள். உண்மையான தகவல் என்னவென்று சொன்னால், சம்பளம் கொடுப்பதற்கு கூட அங்கே நிதி தடுமாற்றம் இருப்பதாக சொல்லப்படுகிறது. ஆகவே இன்றைக்கு ஒரு திவாலான அரசாகத்தான் திமுக அரசு இருப்பதாக விவரம் தெரிந்த அரசு ஊழியர்கள், அரசியல் விற்பனர்கள் சொல்லுகிறார்கள். உண்மை நிலை என்னவென்று முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் முதலமைச்சர் தான் மக்களுக்கு தெரிவிக்க வேண்டும். ஆகவே இன்றைக்கு முதியோர் ஓய்வூதியம் போன்ற திட்டங்கள் எல்லாமே நிறுத்தப்பட்டு விட்டது. பாமாயில், பருப்பு வாங்குவதில் கொள்முதல் செய்கிற அந்த திட்டங்கள் எல்லாம் நிறுத்தப்பட்டு விட்டது. நேற்று கூட இலவச வேசி சேலை, பள்ளி மாணவர்களுக்கு சீருடை நிறுத்தப்பட்டு விட்டது. மடிக்கணினி நிறுத்தப்பட்டு விட்டது. தாலிக்கு தங்கம் நிறுத்தப்பட்டு விட்டது. அவர்கள் இந்த மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் கொடுக்க வேண்டும் என்பதற்காக எல்லா திட்டங்களையும் முடக்கி விட்டதாக அரசு ஊழியர்கள், விவரம் தெரிந்தவர்கள் சொல்லுகிறார்கள். அதைத்தான் பொதுச் செயலாளர் அறிக்கையாக கொடுத்தால் இதை கேட்கக்கூடாது என்று அந்த துறை சம்பந்தப்பட்ட அமைச்சர்கள் சொல்லுகிறார்கள். ஆளுகிற கட்சி செய்கிற திட்டங்களை, அதில் இருக்கிற குறைகளை சுட்டி காட்டுவதுதான் எதிர்கட்சி இருக்கிறது. அந்த அடிப்படை இலக்கணம் கூட தெரியாதவர்கள் எப்படி அமைச்சராக இருக்கிறார்கள் என்று தெரியவில்லை. ஆகவே இன்றைக்கு ஒரு திவாலான அரசாக போல கடன் வாங்குவதில் இந்தியாவிலே முதலிடம், சட்ட ஒழுங்கு சீரழிவில் இந்தியாவிலே முதலிடம், கொலை, கொள்ளை, கற்பழிப்பு சம்பவங்களில் இந்தியாவிலே தமிழ்நாடு முதலிடம், கள்ளச்சார மரணங்களிலே இந்தியாவிலே முதலிடம், மீனவர் பிரச்சனையை தீர்க்காத அந்த முதலமைச்சர் முதலிடத்தில் இருக்கிறார். ஆகவே இன்றைக்கு தொழில்துறையில பின்தங்கி இருக்கிறது, கல்வித்துறையில பின்தங்கி இருக்கிறது, முன்னேற்றத்தில பின்தங்கி இருக்கிறது. ஆனால் அவர்கள் நிதி ஆயோக் திட்டத்தினுடைய அந்த அறிவிப்பை வைத்துக் கொண்டு விளம்பரம் செய்வதிலே காட்டுகிற அக்கறை மக்கள் சேவையிலே அவர்கள் காட்டவில்லை என்பதுதான் உண்மையான. ஜூலை 3ஆம் தேதி முதல் சாகுபடி தண்ணி தந்து பல கம்மாயில் ஆக்கிரமிப்பு சிக்கி இருக்கு, வரப்புகள் தூர் வராம இருக்கு. அதனால பல இடங்கள்ல நடவு பணிகள் இன்னும் தொடங்காம இருக்காங்க சார். 40,000 ஏக்கர்ல 20,000 ஏக்கருக்கு மேல நடவு பணியை தொடங்காம இருக்காங்க சார். உண்மை, நீங்க சொல்ற செய்திகள் எல்லாம் எங்களுக்கும் வருது. அதுக்காக தான் புரட்சி தமிழக எடப்பாடி ஆட்சி காலத்துல குடிமராமத்து திட்டம் என்று சொல்லி பருவமழை காலங்களிலே கிடைக்கக்கூடிய நீரை சேமித்து வைப்பதற்காக தென்மேற்கு பருவமழை, வடகிழக்கு பருவமழை, இந்த பருவமழை காலங்களில் கிடைக்கிற நீரை சேமித்து வைக்க வேண்டும். இப்போது இங்க இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர் மாணிக்கமாக இருந்தாலும் சரி, இங்க இருக்கிற நீதிபதியாக இருந்தாலும் சரி, அண்ணன் மகேந்திரன் அவர்கள், இங்க இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் பரிந்துரை செய்வார்கள். நம்முடைய பொதுச் செயலாளரிடத்திலே தமிழரசன் போன்றவர்கள் எல்லாம் பரிந்துரை செய்வார்கள். அந்த பரிந்துரையை ஏற்று தாய் உள்ளத்தோடு அங்க குடிமராமத்து திட்டம் எனக்கு தெரிஞ்சு 10 தொகுதியில அதிகமா சோழவந்தான் தொகுதியில வாங்கினாங்க.
உசிலம்பட்டி தொகுதியில வறட்சியா இருக்குன்னு சொல்லி கூட்டுக்குடிநீர் திட்டத்தை அவர் நீதிபதி வாங்கினாரு. இங்க இருக்கிற ஒன்றிய செயலாளர்லாம் எங்க இடத்துல பரிந்துரை கொடுப்பாங்க. இப்ப அந்த திட்டத்தை அரசியல் கார்பரேஷன் நிறுத்தி வச்சுட்டாங்களே. நிலத்தடி நீர் சேமிக்கிறது எல்லாம் கடல்ல போய் கறக்குது. இப்ப காவேரியில கரை புரண்டு ஓடுது. இன்னும் ஒரு 2 மாசத்துல என்ன சொல்லுவாங்க, குடிநீர் பற்றாக்குறைன்னு சொல்லுவாங்க. அது நீர் மேலாண்மையில குடிமராமத்து திட்டத்தை செயல்படுத்துறதுல உங்களுக்கு என்ன வருத்தம்? அது தூர் வர்றதுல என்ன வருத்தம்? அந்த கரையை பலப்படுத்துறதுல என்ன வருத்தம்? ரிப்பேர் ஆயிருக்கிற அந்த ஷட்டர்லாம் ரிப்பேர் செய்யறதுல என்ன வருத்தம் இருக்குது உங்களுக்கு? இது மக்கள் பணி தானே இது அதிமுக கொண்டு வந்து அதை நிறுத்திடுறாங்க. திடீர்னு அம்மா உணவகத்தை போய் தேடி போறாங்க 3 வருஷம் கழிச்சு. இதுக்கு முன்னாடி எல்லாம் என்ன அம்மா உணவகத்தை, இன்னைக்கும் அம்மா உணவகத்தை சும்மா அவங்க அறிவிப்போட தான் நிக்குது, எந்த இதுவும் இல்லை. நேற்று முந்தா நேற்று கட்டடம் வரைபட கட்டடத்தை கூட கூட்டிட்டாங்க. இனிமேல் நீங்க யாரும் வீடு கட்ட முடியாது, கனவுல வேணாக்கும் வீடு கட்டலாம், நிஜத்துல தமிழ்நாட்டுல வீடு கட்ட முடியாது. இப்ப இந்த வீடு கட்டிக்கிட்டு இருக்கிறவங்க நிறுத்திட்டு போயிடுவாங்க. இப்போ ஆனா வரைபட அனுமதி வாங்கியிருக்காரோ என்னமோ தெரியல. அதனால இதுதான் ஒரு நிலைமை. ஆகவே இதையெல்லாம் அவங்க மறைக்கிறதுக்காகத்தான் விளம்பரம், பக்கம் பக்கமா பத்திரிகையில விளம்பரம், பக்கமா தொலைக்காட்சி. இது வரைக்கும் நாங்க இப்படி தொலைக்காட்சி எல்லாம் எங்க பொதுச்செயலாளர் இருந்த போது கூட இப்படி அரசின் சார்பா தொலைக்காட்சிகள்ல விளம்பரம் கொடுத்ததை நம்ம பார்க்கவே இல்லை. ஆகவே இதெல்லாம் எங்க போய் முடிய போகுதுன்னு மக்கள் வேதனையில இருக்கிறாங்க. தமிழ்நாடு, கேரளா இரு மாநில வெள்ள பாதிப்பு இருக்கும். மத்திய அரசு ஒரு நிதி ஒதுக்கீடு பாகுபாடு காட்டுறாங்க. அவங்க மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு நடக்கக்கூடாது அப்படின்றதுதான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நிலைப்பாடு. இப்போ நிவாரணம் என்பது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தரக்கூடியது, இதுல பாரபட்சம் கூடாது.